ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வரும் 27ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஆனந்தன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்தன், விவரங்கள் என்ன? ஜனநாயகன் படத்தின் சென்சார் சான்றிதழ் வழங்க வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவிற்கு எதிராக தணிக்கை வாரியம் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் வருகிற 27ஆம் தேதி தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஜனநாயகன் படத்தின் தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என கோரி பட தயாரிப்பு நிறுவனமான கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி பி.டி. ஆஷா சென்சார் சான்றிதழ் வழங்க தணிக்கை வாரியத்திற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்சார் போர்டு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி அருள்முருகன் ஆகியோருடைய அமர்வில் கடந்த 20ஆம் தேதி இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்சார் போர்டு தரப்பில் விதிகளுக்கு உட்பட்டு தணிக்கை சான்றிதழ்கள் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும், மேலும் அது தொடர்பான முறையான தகவல்கள் பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாகவும், எனவே தனி நீதிபதியின் உத்தரவில் பல்வேறு உத்தரவுகள் மனுதாரர் கோராத அந்த கோரிக்கையின் அடிப்படையில் பிறப்பிக்கப்பட்டிருப்பதால் தனி நீதிபதியின் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் எனவும், மறுஆய்வு குழுவின் படத்தை பார்த்து உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எந்த விதமான கால அவகாசமும் முறையாக எங்களுக்கு வழங்கவில்லை, போதுமான அளவிற்கு இந்த அனுமதி இல்லாமல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும், எனவே தனி நீதிபதியின் உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் எனவும் வாதிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களுக்கு பிறகும் வழக்கினுடைய தீர்ப்பையே கடந்த 20ஆம் தேதி தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தனர். இந்த நிலையில் இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு வருகிற 27ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு வழங்கியிருக்கிறது. இதற்காக முதல் வழக்காக விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கின்றது.